வெளியூர்லேருந்து இடம் வீடு பார்க்கறதுக்காக வரக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கிளைமேட் எப்படி இருக்கடா தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. கோயம்புத்தூரோட கிளைமேட் இப்போ எப்படி இருக்குன்னா விசுன்னு காற்று அடிக்குதுங்க. அப்பப்போ மழையும் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. அடிக்கிற காற்றுல நான் வெளியே வந்து வீடியோ பேசினேன்னா கரகரன்னு காற்று சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அந்தளவுக்கு காற்று அடிச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வீரபாண்டி பிரிவு அப்படிங்கிற அந்த லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீரபாண்டி பிரிவு லொக்கேஷனில் நம்ம நிறைய 2BHK வீடுகளாக வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தோம். ஆனால் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுகளாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2BHK வீடை பொறுத்த வரைக்கும் டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. அது வந்து இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாகவும் சொல்லலாம். நிறைய பேர் வந்து லைக் பண்ணி கேட்ட ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்குங்க. 22 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.6 சென்ட் லேண்ட் ஏரியா. அதில் வந்து வீட்டை வந்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து டியூப்ளெக்ஸ் மாடலை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர், அது போக சி ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பெரிய ப்ரொஜெக்ஷனாக வந்து நீட்டி விட்டுருக்குறாங்க. அதுதான் இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து எஸ்தட்டிக்காக மாற்றிருக்கு. கலர் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெட்டு ப்ளூ இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. சாண்டில் ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைல்டாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா டெயில் ஒர்க்கு, மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நிறைய லைட் ஒர்க்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கார் என்ட்ரிக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேட்டுங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல பார்க்குறது 10க்கு 18 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸ் எல்லாம் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கெல்லாம் கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. வீட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த செட்பேக் ஸ்பேஸோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனமோலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான அந்த போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின்லாம் வேணும்னா இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். வீட்டோட மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் இது வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் வந்து தேக்கு மரத்தில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டஃப் அண்ட் கிளாஸ் வந்து பொறுத்திருக்கிறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாங்க. லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்கேஸ் ஏரியாவோடலாம் சேர்த்து பார்த்தோம்னா 10க்கு 25 அளவில் லென்த்தாக இருக்கும். நமக்கு நல்லா கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் மட்டும் 10க்கு 16. அது போக ஸ்டார்கேஸ்க்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீட்டுக்கு தனி டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவையும் நம்ம டைனிங் ஏரியாவாக உபயோகப்படுத்திக்கலாம். லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. ஜன்னல்லாம் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. மைட்டான பெயிண்டிங் ஒர்க் வந்து வீடு ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்க்குற மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நான் சொன்னல லிவிங் ஏரியா தாண்டி இந்த இடத்துல ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது. அந்த பேசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து நம்ம யூபிஎஸ் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அழகான ஒரு டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக டைனிங் வேணும்னா இந்த இடத்துல இருக்குது. இது வந்து கிச்சன் கம் டைனிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 8க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்குங்க. கிச்சன் கம் டைனிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா மித்த ரூம்ஸ்ல எல்லாம் இல்லாத மாதிரி ஃப்ளோரிங்க்கு வந்து உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஆன்டிஸ்கிட் டைல்ஸில் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே 3D டிசைனில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங்கில் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைனிங் கம் கிச்சனோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாடுலர் கிச்சனு. ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேஸ் யூனிட்டு, டால் யூனிட்டு, லாஃப்ட் யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்போட அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன் ஸ்பேஸ். சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் மட்டும் இல்லை டைனிங் ஏரியாலையும் ஒரு பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. கலர் காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். 4.5க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலுக்கு வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸு, டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் செம்ம அட்ராக்டிவாக கொடுத்து தேவையான சானிடரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து டெயில் ஒர்க்கே வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அழகான டிசைன் இருக்குது. ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸோட லைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸட் விண்டோஸ்லாம் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே வால் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்க்க செம்மையாக இருக்குது. மேலே வந்து ஒரு ஸ்கை லைட்டும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4 ஸ்கொயர் டைப்பில் வந்து ஓப்பனிங் கொடுத்து அங்கே வந்து ஒரு ஹேங்கிங் லைட்டை தொங்க விட்டு மேலே வந்து ஒரு
நேச்சுரல் லைட்டிங் வந்து இந்த இடத்துக்கு கிடைக்கிறதுனால நல்லா வெளிச்சமாகவே இருக்குது இந்த ஸ்பேஸ், இந்த லாபி ஸ்பேஸு. இந்த லாபி ஸ்பேஸ்லேருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் இந்த வீட்டோட பால்கனியும் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல நம்ம செகண்ட் பெட்ரூமை காமிக்கிறேன். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 16 இந்த பெட்ரூமோட அளவு. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமோட அளவு 4க்கு 8. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலில் பிளாக்கும் மிச்ச சைடு வாலில் ஒயிட்டும் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒன் சைடு வாலில் ஒயிட்டும் மிச்ச சைடு வாலிலெல்லாம் பிளாக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பெரிய ஓப்பன் டெரஸ் இருக்குது. ரைட் சைடில் வந்து ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. இந்த ஓப்பன் டெரஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு துணி துவைக்கிறதுக்கான அந்த மேடையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. டெரஸில் வந்து இந்த வீட்டோட வாட்டர் டேங்க் இருக்குங்க. மேலே போனோம்னா இன்னும் காற்றடிக்கும். இந்த செவரு தான் நம்ம மறைச்சிட்டு இருக்கு காற்றடிக்கிறதுலேருந்து. அதனால் நான் இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வீரபாண்டி பிரிவு இந்த லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 58 லட்ச ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் வீரபாண்டி பிரிவு லொக்கேஷனில் இந்த மாதிரி டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் எனக்கு 2 BHK வீடு வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நிறைய பேர் கேட்டீங்க, கமெண்ட் பண்ணீங்க, ஃபோன் பண்ணி கூட கேட்டிருக்கீங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு வேணாம்ப்பா, டியூப்ளெக்ஸ் மாடல் ஏதாச்சும் 2 BHK வீடுன்னு தான் சொல்லுப்பா. ஆனால் நிறைய பேர் விரும்புறீங்க. அதனால் வந்து இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா வழக்கம் போல் நம்ம டீமோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான நிறைய அழகான வீடுகளை பார்க்குறதுக்கு மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.